வீக்லி ஒரு நாள் அப்படி இல்லைன்னா 2 நாள் நம்மளை உட்கார வச்சு யாராவது சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பாப்பா வந்து இன்றைக்கி பர்ஷியன் சிக்கன் கபாப் எனக்கு பண்ணித்தரேன் இருக்கா. இதுக்காக ஒயிட் ரைஸ் மட்டும் வைக்க சொன்னால் அதை மட்டும் வச்சுட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி அதை தனியாக வச்சுருக்கா. சிக்கனை வந்து நல்லா அரைச்சிட்டு அது கூட வந்துட்டு உப்பு, ஜீரகத்தூள், அப்புறம் வந்துட்டு லெமன் ஜூஸ், ஆலிவ் ஆயில், நல்லா வெங்காயத்தை துருவிட்டு அதோட ஜூஸை ஃபுல்லாக புழிஞ்சு தனியாக வச்சிட்டா. அந்த வெங்காயத்தை மட்டும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. குங்குமப்பூ வந்து தண்ணியில் கொஞ்சமாக ஊற வச்சுருந்தா அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கியூவர்ஸில் வந்து அதை வந்து நல்லா கபாப் மாதிரி பிடிச்சி வைக்கணும். அப்போம்போது ஆனியன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை தொட்டு தொட்டு நம்ம பிடிச்சி வைக்கணும். அப்போனா தான் அந்த ஆனியனோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எதுக்கு இவ்வளோ பெரிய பேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸ் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. இது என் பொண்ணோட ஃபேவரட்டான பேனுங்க. எதுக்கு எடுத்தாலும் இதான் யூஸ் பண்ணுவாள். நான் அல்வா பண்ணதுக்காக வாங்கினேன். இதில் அல்வா தவிர எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ குக் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நான் அல்வா பண்ணுறதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தை மாற்றிட்டேன். இந்த பாத்திரம் வந்து இவளோட தான். இவ தான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாள். ஸோ பாப்பா வந்து எல்லாத்தையும் வச்சு அசம்பிள் பண்ணி கொடுத்தா. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.